வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கிறிஸ்தவர்களுடைய வட்டத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்புறம் பரலோக வாழ்வு, விண்ணக வாழ்வு அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சிருப்பாங்க மனித வாழ்வை. அது என்ன ஆவிக்குரிய வாழ்வை? உன்னோட பரலோக வாழ்வுனா என்னன்னா, ஒரு நம்ம செத்த பிறகு ஆண்டவரோடு இருப்பது பரலோக வாழ்வு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப உலகத்துல இருக்கும்போதே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பல நேரம் நமக்கு அது பதில் சொல்ல சரி தெரியாமல் போகும். அப்படின்னா என்னன்னா, இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு மனிதன் ஒரு சின்ன தப்பு செய்யறான்னு வச்சுக்கிறேன், அது தெரியுதோ தெரியாமலோ தனிநபரோ கூட்டாக ஏதோ ஒண்ணு செய்யும் போது, தவறு செய்யும் போது அது பாவமா கருது. அப்ப பாவத்துக்கு தண்டனை இருக்கு. என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப தப்பு செஞ்சா நீ தண்டிக்கப்படுகிறாய். அது ஒன்று. இப்ப தண்டனை இருக்கு, ஆனா அந்த தண்டனை வராமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஆதி மனிதன் இல்லையா? அப்போ கடவுள் அந்த ஏதேன் அப்படின்ற சொல்லக்கூடிய அழகான அந்த கிராமத்துல ஒரு செடில் மிகுந்த ஒரு இடத்துல, சிற்றூர்ல ஒரு தோட்டத்துல கொண்டு வந்து வச்சு, எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம், இந்த மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரத்தை வைக்கிறார். அப்ப அந்த கனியை புசிக்காதனர். அவ புசித்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ செத்து போயிருவ, உனக்கு வாழ்வு கிடையாது, மரணம், பாவம், தண்டனை, தீர்ப்பு எல்லாம் அதுல அடங்கிரு. ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு? அந்த கனியை புசித்தாரா? சாப்பிட்டாரு. அவன் மனைவியே சாப்பிட்டாங்க. நியாயமா என்ன பண்ணிடணும்? செத்து போயிருக்கணும். சாகல. ஆனால் அவள் 900 ஆண்டு காலங்கள் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்களே. அப்ப 900 இயர்ஸ் ஆதாம் வாழ்ந்து இருக்கிறார் அந்த கனியை சாப்பிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவும் பாவம், ஆனா அந்த தண்டனை அவருக்கு வரவில்லை. என்ன விஷயம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து அவர் செத்து போயிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னாக்க, கடவுளோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்ப கடவுள் தண்டனை கொடுக்கிறார். செத்து போயிரும் இல்ல, என்னோட இருக்கிற உறவு உனக்கு போயிருச்சு, நீ தோட்டத்தோட இப்ப உனக்கு எனக்கு உறவு கிடையாது அப்படின்னு இப்ப தகப்ப பிள்ளைய பார்த்து சொல்ற மாதிரி கடவுள் அன்னைக்கு ஆதாம் பார்த்து சொல்றார். அப்ப கடவுளோடு இருக்கிற உறவை துண்டிப்பதுதான் ஆவிக்குரிய அந்த காரியங்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப ஆவிக்குரிய அந்த தண்டனை தீர்ப்பு. அவ கடவுளோடு இணைந்து இருக்கும் போது நான் ஆவிக்குரிய வாழ்வை வாழறேன். அப்ப கடவுளோடு என்னுடைய உறவு துண்டிக்கப்படும் போது, என்னுடைய கடவுளோடு இருக்கிற அந்த உறவில இருந்து விலகி இருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்வில நான் வாழவில்லை, அப்போ நான் பாவத்துல இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. அப்ப ஆவிக்குரிய காரியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கடவுளோடு அந்த நெருக்கமான உறவு இருக்கணும். இன்னும் ஒரு உதாரணோட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது இளைய மகன் கதை, அது நமக்கு தெரியும். அந்த காணாமல் போன மகன் திரும்பி வந்துட்டார், இளைய மகன் வந்துட்டார். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்ல, நல்லா பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாம் ரொம்ப தடபடலான ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. அவங்க வீட்டு ஆரவாரமே இருக்கு. அப்போ அவங்க அந்த இடத்துல அவங்க தகப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, இவனோ மரித்தான் மீண்டும் உயிர்த்தான். அப்படின்னா நேரத்தை செத்து போயிட்டானா? இல்ல, அவன் கடவுளோடு இருந்த உறவிலே, தகப்பனோடு இருந்த அந்த உறவிலே துண்டிக்கப்பட்டுச்சு, அதுல செத்து போயிட்டான், ஆவிக்குரிய வாழ்வில செத்துட்டான். ஆனா இப்ப மீண்டும் உயிர் தெழுந்து உயிரோடு வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்வை புதுப்பித்து கொண்டிருக்கிறான் அப்படின்றார். அப்போ நம்ம கடவுளோடு இருக்கிற உறவு, சக மனிதரோடு இருக்கிற உறவு, இது துண்டிக்கப்படாமல் நாம் இன்னும் அந்த உறவை பலப்படுத்துவதற்கு, நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்விலை நாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரே ஒன்று, அன்பு மட்டும்தான், நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தை மீது நம் நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த தீமையிலிருந்து, அழிவிலிருந்து, சாவியிலிருந்து, மரணத்திலிருந்து, நம்மை தண்டனை தீர்ப்பில் தப்பி வைத்து ஆண்டவர் நம்மை விடுதலைக்கு நேராய் வழி நடத்துவார். அப்புறம் என்ன சந்தோஷம், இதனால நீங்க தோங்குங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்வுக்குரிய காரியங்களிலே எங்களை நீர் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.